அனிதா, வெளிய வாடி. அங்க என்னடி பண்ற? வெளிய வா. அடியே அனிதா, வாடி வெளியே. இப்ப என்னத்துக்கு திறந்த வீட்டுல ஏதோ வந்த மாதிரி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, உன்னை யாரு வெளிய விட்டா? நீயே வெளியே நடமாடும் போது நாங்க வெளியே நடமாடாம உள்ள எப்படி இருப்போம்? ஏன் எங்களுக்குன்னு யாரும் இல்லாமலா போயிட்டாங்களே? ஓ, அண்ணக்காரன் வந்திருக்கானா? அதான பார்த்தேன். இவ்வளவு தெனா விட்டு திமிர்ல நீ பேசும்போதே தெரியுது. என்னையாடி உள்ள தூக்கி வைக்கிற? இனிமேதான் நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். அடியே, நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. பெத்தமவன்னு விட்டா ஒரே அடியா உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு திரியிறியா? இங்க பாரு, உன்கிட்ட இங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்ல. மரியாதையா வீட்டை பக்கம் போய் சேரு. அட பாவி சண்டாடியலா, இன்னும் இங்க எப்படி வந்தியே? உங்களை உள்ள தூக்கி போட்டிருக்குல்ல, எப்படி வெளியே வந்தியே? ஓ, மருமவ கறிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா கிளவி? ஏன் உள்ள போய் உட்காந்தா உள்ளேயே உட்காந்துக்கிறோன்னு நினைப்பா? இங்க பாரு, உங்களை குடும்பத்தோட இனிமே அழிக்காம நாங்க ஓயவே மாட்டோம். அத்தை, கண்டதுங்க கிட்டலாம் உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, மரியாதையா ஓடி போயிரு. சும்மா எதையாவது இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த அனிதாவை நீ பழைய மாதிரி மாத்திராத. என்னடி என்கிட்டயே பூச்சாண்டி கட்டுறியா? நான் உன்னை பெத்தவ. நீ என்ன பெத்திருக்கலாம், ஆனா நான் உன்னை பெத்தவளாவே நினைக்கல. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. எப்ப பெத்த மவளோட புருஷனை கொல்லணும் நீ துணிஞ்சியோ அப்பவே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மரியாதையா வீட்டை பக்கம் போய் சேரு, இல்ல மறுபடியும் போய் உட்காந்து களி திங்க வேண்டியதா இருக்கும். ஏய், உன்னை எப்படி அழ வைக்கிறேன்னு பாரு. உனக்கு இந்த அம்மா கிட்ட மோதக்கூடாதுன்னு அப்ப தெரியும். உன்னை நான் நிம்மதியாவே இனிமே இருக்க விட மாட்டேன். இந்த புருஷனுக்கு இந்த வரத்து வர பாருடி என்ன நடக்குன்னு. ஏமா இப்படி எப்ப பார்த்தாலும் அவகிட்டயே மோதிட்டு இருக்கீங்க? இது தேவையா உங்களுக்கு? வந்தீங்கன்னா வீட்டை பார்க்க போங்க. அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க பெத்த தாய் தானே? ஏய், வாய மூடு. உன்னை கூட நம்பிடலாம், ஆனா இந்த நிக்கிறாள ஏன் மவான்னு சொல்லிக்கிட்டு இவ எப்படிப்பட்டவா தெரியுமா? உன்னையே கழுத்தறுத்து போட்டவா தானே? என்ன உனக்கு எல்லாம் மறந்துட்டா? உன் புருஷனை இவளுக்கு விட்டு கொடுக்காத. இவளை துரத்தி அடி. இவளை இந்த வீட்டில் வச்சிருக்காத. இவளை நம்பாத, கேடு கட்டவா. இங்க பாருங்க, வாயை மூடிக்கிட்டு மரியாதையா வீட்டை பார்க்க போயிருங்க. அனிதாவோட அம்மானு கூட பார்க்க மாட்டேன். அரைஞ்சு பல்லகளெல்லாம் கழுத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பெத்துட்டா மட்டும் போதுமா? பிள்ளைய வளர்க்கறதுக்கு துப்பு கிடையாது. நீங்க பேசுறீங்களா? அவ இவ்வளவு நாளும் பட்டதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அவ எப்பேற்பட்டவா தெரியுமா? அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நீங்கெல்லாம் பெத்த தாயா? மனுஷ ஜென்மம் தானே. நாய் கூட அது குட்டியை பெத்து போட்டா போட்டுட்டு போகாது. அதை எங்க போனாலும் தூக்கிட்டு போகும். பூனையும் அப்படித்தான் இருக்கும். ஆனா நீங்க பெத்த தாய் தானே. என்னைக்காவது அவ மேல பாசம் காட்டியிருப்பீளா? ஒரு பொண்ணு மேல பாசத்தையும் இன்னொரு பொண்ணு கண்டாலே வெறுக்கிற அளவுக்கு அவ அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டா? அவளை ரெண்டாம் தரமா கட்டி கொடுத்தது நீங்க தானே. இன்னைக்கு என்னமோ அவ எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கறிய. என்ன கெடுதல் பண்ணிட்டா? எல்லா பொம்பளைக்குள்ள குணமும் அவளுக்கு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு அது தப்பாவும் தோணல. என்ன பாக்குறீங்க? தான் புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எல்லா பொண்ணுகளும் நினைக்கிறத தான் அவளும் நினைச்சா. அவ எப்பேற்பட்டவன உங்களுக்கு தெரியுமா? எந்த காரணத்திலையும் உங்களையும் உங்க மகளையும் அவ விட்டு கொடுத்து பேசினது கிடையாது. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் அவளை மரியாதை இல்லாம பேசுறது, அவளை கண்ணுல காண விடாம விரட்டுறது. மாசமா இருக்கிற நேரத்துல என்னைக்காவது அவளை நீங்க ஆதரிச்சு பெத்த பொண்ணுன்னு பாத்திருக்கீங்களா? இல்லையே. ஆனா இப்ப வந்து நின்னுகிட்டு அவளை இன்னும் விரட்டி முடுக்க என்கிட்டயே சொல்றீங்க. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிருங்க. இல்ல என்ன மனுஷியாவே பார்க்க முடியாது. அவளாவது உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா, நான் அடிச்சு விரட்டிடுவேன் பாத்துக்கோங்க. மரியாதையா ஓடி போயிருங்க. இன்னொரு தரம் இங்க வந்து அவளை பத்தி ஏதாவது தப்பா சொன்னீங்க, 2 பேரும் நாக்கையும் இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். ஏய், அவளை பத்தி உனக்கு தெரியாது.
அவளுக்கு ஏண்டுக்கிட்டா பேசுற? இந்த வீட்டை விட்டு உன்னை எப்படி துரத்துறான்னு மட்டும் பாரு. நீங்க எல்லாரும் நாசமா போற நேரம் ஆரம்பிச்சிட்டு. நீ வாமா. அடியே, உன்னை விரட்டி பம்பாய் வரைக்கும் அனுப்புனத மறந்துட்டியா? நீ அவளுக்கு ஏண்டுகிட்டா பேசுற? இன்னும் நடுத்தரில் நின்று பிச்சை தான் எடுக்க போற. ரொம்ப சந்தோஷம், நான் பிச்சை எடுத்துட்டு போறேன். நீ மகாராணியா இரு, கிளம்பு. ஏங்கிட்டியா மோதுற? உனக்கு அழிவு காலம் நெருங்கிட்டு, அதை எழுதி வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம், நான் அழிஞ்சிட்டு போறேன். நீ ஆயுசு பூரா நிம்மதியா வாழு. முதல்ல கிளம்புன்னு சொன்னேன். நீ வாமா. இந்த சனியன்ட்ட உனக்கு என்ன பேச்சு? அடியே, ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கழட்டி போடுவேன். என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. நான் ரொம்ப ஆவேசப்பட மாட்டேன். பட்டன்னு வச்சுக்கோ, உங்க யாரையும் இருக்க விட மாட்டேன். நான் அனிதாவை மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையா பேசுறவளும் கிடையாது. ஆரஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். மரியாதையா ஓடி போயிரு. உன் வயசுக்கு ஏத்த பேச்ச பேசு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் தூண்டி விடுறது நீ தானே. எனக்கு எப்பவோ தெரியும். எப்ப என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்கிட்ட பேசுனியோ அப்பவே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு. அனிதாவை அண்ட விடாம பண்றதே நீ தானே. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. எந்த ஆத்தாக்காரியை தூண்டி விட்டு நீ ஓம் பக்கம் இழுத்தியோ, கடைசியில் அவளே உன் மூஞ்சில காரி துப்புவா. நீ நடுத்தரில் நிப்ப பாருடி. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? பாடி, இவ்வளவோ நடுத்தரில் நிற்கத நாம பார்க்க தானே போறோம். நாம நிக்கிறோமா இவ்வளவு நிக்கிறாளான்னு பார்ப்போம். நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க? உள்ள போ. அடியே, உனக்கு இங்க இருந்து இம்பிட்டு சாமி ஆட்டம் வந்துச்சு? இவ்வளவு நாள் ஆடாத ஆட்டத்தெல்லாம் இப்ப ஆடுற? பின்ன அவங்க கிட்ட உட்காந்து குழந்தை பேசினா சரி வருவாங்களா? அதெல்லாம் அப்படித்தான். நீ கிளம்பு. பேதியில போவா, கண்ணுல காண விடுதாளா? கரிச்சு கொட்டுதாளே. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நேர ஜெயில இருந்து வந்து இங்க வந்து உன்கிட்ட கத்திக்கிட்டு இருப்பா. அத்தை, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தனா கோயிலுக்கு போயிட்டு அப்பா வரும், அப்பா காதுல விழும், அப்புறம் அத்தான் வரும், அத்தான் காதுல விழும். இது தேவையா? எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி, ஆனா என்னால ஆத்திரத்தை அடக்க முடியல. எப்ப பார்த்தாலும் இவகிட்டே வந்து மல்லுக்கு நின்னா பெத்தம்மாவா கத்தியால குத்துப்பட்டு இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வீடு திரும்பி இருக்கா. அவளை நிம்மதியா இருக்க விடுதாளா? நேர இங்க வந்து என்ன வரத்து வாரா? அவங்க குணம் தெரிஞ்சது தானே, விடு. எப்படி அனிதா வெளியே வந்திருப்பாங்க? அததான் என்னால நம்பவே முடிய மாட்டுக்கு. அதுவா, அவ அண்ணக்காரன் வக்கீல் தானே, காசை கட்டி சாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்திருப்பான். வேற என்ன நடந்திருக்கும்? அதான் நடந்திருக்கும். ஹோ, இது வேறையா? அதான் இந்த தெனாவட்ட தைரியத்துல பேசிக்கிட்டு போறா. என்னாச்சுமா எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிய? யாருல சண்டை போடுதா? தூங்குனவன் அதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடியாந்துருக்க. ஆமா, நீ இப்படி கத்திட்டே இருந்தானா நான் எப்படி தூங்குறது? உன்னை யாரு சண்டை போடுத்தனா? அம்மா கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பியா? அம்மா கிட்ட யாரு சண்டை போட்டா? அம்மா கிட்ட யாரும் சண்டை போடல. ஆமா, நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு ஆண்டுகிட்டே பேசுறதுனாலதான் அப்படிலாம் பேசுதா. இவ்வளவு தம்பி இல்ல, எங்க அம்மாட்ட என்னன்னு சொல்லிட்டு இருக்க? இப்ப பாடு, உன்னை விழுக்க போறேன். அம்மா பாடுமா, குச்சியை தூக்கிட்டு வந்திருக்கான். பள்ளிக்கூடம் போனா படிக்க மாட்டேன், அங்க இருந்து டீச்சர் வீட்டுக்கு கம்ப தூக்கிட்டு வருவியா? இல்ல, உன்னைய விழுக்கிறதுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். சேட்டை பண்ற. அம்மாட்ட என்னன்னு சொன்ன? இவரு அப்படியே வெளுத்துருவாரு. இவர் வெளுக்கிற வரைக்கும் நாங்க சும்மா உட்காந்துருப்போமா? அப்போ ஆள டேய், அண்ணனை பத்தி மரியாதை இல்லாம என்ன பேசுற? அவன் தான் முதல்ல சொன்னான், அதான் நான் சொன்னேன். என்னாச்சு? எல்லாரும் இங்க மீட்டிங் போட்டுட்டு உட்காந்துருக்கிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்லதான். உள்ள வாங்க. டேய், போய் குளிச்சிட்டு வா, உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. டேய், குச்சியை குத்திட்டு போடா, அப்பதான் உன்னை அடிக்கிறதுக்கு நான் வச்சிருப்பேன். அதெல்லாம் தர முடியாது. போல விட்டு அறாமையா ஓடுற. இப்ப பாடு வந்து எப்படி புடுங்குறானு. டேய், கீழே விழுந்துடாத, மெதுவா போ. என்னதான் அப்படி பாக்குறீங்க? வழக்கமா இருக்கிற மாதிரி இல்லையே, ஏதோ வித்தியாசம் தெரியுதுன்னு பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. போங்க, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு குளிச்சிட்டு வாங்க. ஆமாத்தான், போங்க, காஃபி எடுத்து வைக்கிறேன். சரி ஐசு. அத்தை, நீ பிசாட்டி உன் ஓட்ட வாயை வச்சுட்டு உளறிடாத, கம்மனி இரு. ஆமாட்டி, நான் உளர மாட்டேன். நீங்க 2 பேரும் உளராம இருந்தா சரிதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம இரு, இல்லைன்னா அப்பா காதுல விழுந்துற போகுது. அதுவும் சரிதான்.
அவர் பாவம், அவர் நிம்மதியே எதுக்கு கெடுக்கணும்? அம்மா, நாளைக்கு அக்காவை போய் பார்த்துட்டு வருவோமா? அதுக்கு என்னடி, போய் பார்த்துட்டு வந்தா போச்சு. அம்மா, எனக்கு ஒரு 2000 ருபீஸ் வேணும், தரியா? எதுக்கு டி திடீர்னு கேட்குற? குடுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், அண்ணன்ட்ட போய் வாங்கிக்க. அதெல்லாம் அண்ணன்கிட்டலாம் என்னால் கேட்க முடியாது. நீ தருவியா மாட்டியா? நான் தரேன், எதுக்குன்னு சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக போகிறேன், அதான் வேணும். சரி, அப்புறமா அவர்கிட்ட வாங்கி தரேன், வாங்கிட்டு போ. தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல, போ. என்னடி அதிசயமா இருக்கு, 2 பேரும் எலியும் பூனையுமா நிப்பிய. இப்போ உன்னைய அண்ணின்னு சொல்லிட்டு போறா. அதுவாத்த, அன்னைக்கு கத்தி குத்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து அவ இப்படிதான் நடந்துக்கிறா. என்னமோ தெரியல, ஒருவேளை உங்க பையனுக்கு விழுந்த குத்த நான் வாங்கிக்கிட்டேன்னு சென்டிமெண்டா மயங்கிட்டாலோ என்னமோ. இருக்கும் இருக்கும், இவ லேசுப்பட்டவா இல்ல. எப்படித்தான் மாறினாலோ தெரியல. எப்படியோ நீ இப்படி அறிவு கட்டத்தனமா கோயில் குளம் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு விரதம் இருந்துகிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நேத்து நம்மளை எப்படி அவமானப்படுத்தினா பார்த்தல்ல? அக்காக்காரி மட்டுமா அவமானப்படுத்தினா? அவ கூட ஒருத்தி நின்னவ நம்மள எவ்வளவு மானங்கட்ட கேள்வி கேட்டா. நீ இப்படி சொரணியே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்க. அறிவு கட்ட கழுத, நான் என்ன சும்மா வெட்டித்தனமா கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? எல்லாம் காரணத்தோட தான். அப்படி என்ன காரணத்தை செஞ்சு கிழிச்சிட்ட? முதல்ல அதை சொல்லு. வீட்ல இருக்க முடியல, தலையெல்லாம் சுத்துது. அவமானத்துல மண்டை வலிக்கிற வலி எனக்கு தான் தெரியும். நாம ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு வந்திருக்கோம். அவ எவ்வளவு சந்தோஷமா இன்னும் நம்மள பழி வாங்குவேன்னு சொல்றா. அவளை நீ தான் பெத்தியா, இல்ல எங்கேயாவது தெருவில் கடந்து எடுத்துட்டு வந்தியா? ஏய், பொறுமையா இரு. பொறுமையா இருந்தாதான் மூளை வேலை செய்யும். அறிவு கட்டத்தனமா உளராத. எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்க சொல்ற? எத்தனை நாளைக்கு? அத சொல்லி தொலை. அம்மா, அம்மா, இதுக்காக வர சொன்னீங்க? யாருமா இது? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீ வாமா, வந்து உட்காரு. இல்லம்மா, எனக்கு நேரம் இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். உட்காருமா, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா போலாம். இல்லம்மா, ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க அவசரமா கூப்பிட்டதுனால நான் வந்தேன். சரி, நான் விஷயத்துக்கு நேரடியா வரேன். ஏய், நீ உள்ள போ. ஒன்னதானே, நீ உள்ள போன்னு சொன்னேன். ஏமா, எனக்கு தெரியக்கூடாதா? அப்படி என்ன விஷயம்? அதெல்லாம் உனக்கு தெரியறப்ப தெரியட்டும். நீ உள்ள போ, நான் அப்புறமா சொல்றேன். என்னமோ பண்ணு. என்னதான் பண்ண போறியோ எனக்கு ஒன்றும் தெரியல. இது யாருமா? இதுவா, இவ தான் என் சின்ன பொண்ணு. சரி, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீங்க எனக்கு உதவி பண்றதா உங்க அண்ணன் வந்து சொன்னாரு. அதனால தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். என்ன விஷயம் சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம்தான். நீ என் மருமகக்காரனோட நெருங்கி பழகணும். என்னம்மா சொல்றீங்க? இது என்ன? என்னன்னு கேட்டா அவ்வளோதான். நீ அவங்க கூட நெருங்கி பழகணும். என்னம்மா இது நடக்கிற காரியமா? அவர் ஏற்கனவே 2 பொண்டாட்டிக்காரரு. இதுல என்ன வேற அவர் கூட நெருங்கி பழகணும்னு சொல்றீங்க? எதுக்காக? இது ஒரு நாடகம்தான். நீ அவங்க கூட நெருங்கி பழகு. அதை பார்த்து அவ்வளோ 2 பேரும் வயிறு எரியணும். புருஷன் எங்க தன்னை விட்டுட்டு உன் பின்னாடி வந்துருவானோன்னு பதறணும். என்னம்மா சொல்றீங்க? நாடகம் தானே? எத்தனை நாளைக்கு? நீ ஏன் பயப்படுற? கொஞ்ச நாளைக்கு தான். ஆஃபீஸில் அவன் கூட கொஞ்சம் நெருங்கி பழகணும், வேற ஒன்றும் இல்லை. அப்பப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும். அவர் நல்ல மனுஷமா, யாருக்கிட்டையும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. அவரை போய் எதுக்காக இப்படின்னு எனக்கு புரியல. எல்லாம் காரியமாக தான். என் மகக்காரி சரிப்பட மாட்டா. அப்பதான் மூத்த தரத்தை துரத்தி விட்டுட்டு அவன் நிம்மதியாக இருப்பா. அவன் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? அதுக்காக தான் இதை சொல்கிறேன். சரிம்மா, உங்கள் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்காக நான் சம்மதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கு. மருந்து செலவுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது. உங்கள் அண்ணன் தான் எவ்வளோ பணம்னாலும் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அதான் நீ முதல் கட்ட வேலையை தொடங்கு. உன் அக்கௌண்ட்டில் இன்னைக்கே பணம் வந்துடும். சரிம்மா, நான் என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதான் சொல்கிறேன்ல, அவன்கிட்ட பேசி பேசி நல்லவ மாதிரி முதல்ல நடி. அவன் உன்னைய நம்பணும். அப்பப்போ உன்னால் உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறதாவும் வேறு வழி இல்லை, பார்த்துக்க யாருமே இல்லைங்கிற மாதிரியும் சொல்லு. அவன் ஒரு சென்டிமெண்ட் பேர் வழி. நீ பாவம்னு சொல்லி உன்கிட்ட பேச ஆரம்பிப்பான். முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக பேசு, அப்புறம் மெல்ல மெல்ல அவனை உன் வழிக்குள்ளே கொண்டு வா. சரிம்மா. சரி,
இன்னைக்கே ஆஃபீஸில் உன் ஆட்டத்தை ஆரம்பி. கூடிய சீக்கிரம் மிச்சத்தை நான் மெதுவா உனக்கு ஃபோனில் சொல்கிறேன். நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அந்த மாதிரி நடந்துக்க. கடத்தலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த அளவுக்கு அவன் உன் பின்னாடியே வர்ற மாதிரி பண்ணு. இது நாடகம் தானே? அடியே, இது நாடகம்தான். நான் என்ன உன்னை பிடிச்சி அவனுக்கு கட்டி வைக்க போறேன்னா என்ன? என் மகன் நல்லா இருக்கணும்ல. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். தைரியமா நடந்துக்க. இன்னைக்கே உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். சரியா? சரிம்மா, அப்ப நான் வரேன். சரி, போயிட்டு வா. அடிக்கடி இங்க வராத, நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. சரிம்மா. யாருமா இது? இந்த பொண்ணு யாரு? ஏய், இவ தான் உன் அக்காக்கு எதிரி. இவ அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. இப்போ அவன் கூட பழகுன்னு சாதாரணமாக தான் சொல்லியிருக்கேன். இந்த பழக்கம் இவ்வளோ 2 பேரையும் பிடிச்சி வெளியே தள்ளுற வரைக்கும் போகும் பாரு. என்னம்மா சொல்ற? சாதாரணமாக பழக சொன்னேன் அப்படிங்கிற, அப்புறம் இப்படி சொல்ற? ஆமாடி, உண்மையை சொன்னா இது ஒத்துக்காது. அதனால முதல்ல சாதாரணமாக பழகுன்னு சொல்லியிருக்கேன். உன் அக்காக்காரி வாழ்க்கைக்காக மூத்த தரத்தை துரத்துறதுக்காகன்னு சொல்லியிருக்கேன். இவளும் நம்பிட்டா. மூத்த தரத்தை மட்டும் துரத்தக்கூடாது, உன் அக்காக்காரியும் சேர்த்து துரத்தணும். 2 பேரும் நடு ரோட்டில் நிற்கிறத என் கண்ணால் பார்க்கணும். அதுக்காக தான் இவளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னம்மா நீ என்னலாமோ சொல்ற? எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஏமா, அந்த ஆளே சரியான பொண்டாட்டி தாசன். அவர் எங்க இவகிட்ட பேசுவாரு? அடியே, அடியும் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உன் அத்தாங்காரன் 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கான். அந்த 8 மணி நேரம் இவளுக்கு போதாதான் என்ன? ஆளை பார்த்தல எப்படி இருக்கான்னு. உங்கள் அக்காக்காரியும் அந்த ஐஸ்வர்யாவும் இவன் முன்னாடி நிற்க முடியுமா? கண்டிப்பா இவ அவனை வளக்குள்ள போட்டுக்குவா. எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும். நீ வேலையை போய் பாரு. எனக்கு என்னமோ இதுலலாம் நம்பிக்கை இல்லை. அந்த ஆளுக்கு அவர் வரன்னு என்னால் நம்ப முடியல. மணவடையில தாலியை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆளு மூத்த பொண்டாட்டி வந்துட மாட்டாளான்னு பார்த்தவர் அவர் எங்க இவ பின்னாடி போவாரு? ஒரு பொம்பளை நினைச்சா எதுனாலும் நடக்கும். நேத்து என்கிட்ட எப்படி சவால் போட்டா? அவ புருஷன் கூட இருக்காங்கிற திமிர்ல தானே அவளுக்கு நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். ஏம்மா, நீதான் அவளை பெத்தியா இல்லை வேற எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்தியாமா? எனக்கே சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி காரியத்திலலாம் உன் மவளுக்கு எதிராக பண்ண துணிஞ்சிட்ட. ஏய், தாயும் மவளா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறத்தான். என்ன ஜெயிலுக்குள்ள கொண்டு வைக்கும்போது கொஞ்சம் கூட அவ ஈவு இறக்கம் காட்டலல்ல. நான் என்ன அவளையா குத்த சொன்னேன்? அந்த படுபாவிய தானே குத்த சொன்னேன். அவன் என்ன அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினான்ல. ஆனா இவ என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளும்போது கூட கொஞ்சம் கூட மன வருத்தப்படலை. இங்க இருந்து என்ன ரோட்டு வழியா கரகரன்னு இழுத்துட்டு போனாங்க. எனக்கு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அப்போ இவளை நான் நிம்மதியா இருக்க விடணுமா? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ எனக்கு கீழே தான். என்னை விட அவ மேல வந்துடலான்னு நினைச்சா எப்படி முடியும்? நான் வாழ்றதுக்காக யார வேணாலும் பலி கொடுக்க தயங்க மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரிதான். அடங்கி ஒடங்கி எனக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் மக. இல்ல, எனக்கு மகளும் கிடையாது, யாரும் கிடையாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. போகல. என்னம்மா நீ சந்தடி சாக்குல என்னையே தூக்கி எறிகிற? பின்ன தூக்கி எறியாம என்ன பண்ணுவாங்க? சும்மா நொய்யு நொய்யு நொய்யுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேனா? அடியே, நம்ம நல்லதுக்காக தான் இதை செய்யறேன். வேலையை பார்த்துட்டு போ. அப்பப்பப்பா, எனக்கே டெரர் படம் பார்த்த மாதிரி இருக்கு. என்னமோ பண்ணு, எதுனாலும் நமக்கு சாதகமா நல்லதா நடந்தா சரிதான். எனக்கும் இந்த அக்கா தங்கச்சிங்கிற சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. நான்லாம் அப்பவே அப்படி. அவளுக்கு 50 பவுன் போட்ட, எனக்கு 100 பவுன் வரணும். அதை ஞாபகத்துல வச்சுக்க. எப்படியாவது ஆங்காரத்துல கொண்டாந்து நகையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு போட்டான்னு வச்சுக்க. அவளத்தையும் எடுத்து பத்திரமா வை. என்ன உன் மவக்காரி ரோசக்காரி திடீர்னு ஆங்காரத்துல தூக்கி எறிஞ்சாலும் எரிவா. அதானே பார்த்தேன். நீ நகை நகை நகைன்னு அதிலே தானே இருப்ப. உனக்கு கிடைக்கிற எல்லாம் கிடைக்கும். முதல்ல இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. போய் வேலையை பாரு. சரிம்மா, ரொம்ப பசிக்குது. ஒரு பிரியாணி ஆர்டர் போடேன். அதெல்லாம் அப்பவே கொடுத்தாச்சு. இப்ப கொண்டுட்டு வந்துருவான். போ. பரவாயில்லையே, என்னடா சோறு பொங்காம இவ்வளவு தெனாவட்டா நிக்கிறேன்னு பார்த்தேன். நீ சரியான ஆளுதாம்மா. சரிடி, போ. நானும் போய் குளிச்சுட்டு வரேன். அவன் கொண்டு வந்தா வாங்கி வை. சரிம்மா. அம்மா, நீ இங்கே இருக்க. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? எங்க போய் தேடுனீங்க? அடுப்பங்கடையில தேடினேன், அப்புறம் அம்மா ரூம்ல தேடினேன், அப்புறம் ஆச்சி ரூம்ல தேடினேன், அப்புறம் அத்தை ரூம்ல தேடினேன், அப்புறம் மாடியில போய் தேடிட்டு வரேன் தெரியுமா?
எல்லாம் தனியா போக கூடாது, சரியா? சரிம்மா. இல்ல தம்பி, என்னத்துக்குள்ள என் நோட் எடுத்து கிழிச்சு வச்சிருக்க? அது எழுதுனனா அப்புறம் பேப்பர் கிழிஞ்சிட்டு. இப்ப பாருப்பா, என் நோட்ல எழுதுனனு கிழிச்சு வச்சிருக்கான். டீச்சர் என்னதான் ஏசுவாங்க தெரியுமா? டேய், அண்ணன் நோட்டை எதுக்குடா எடுத்த? பாப்பா, ரெண்டு பேருக்கும் நோட் வாங்கினா செலவாகும்டா. அவன் நோட்ல தான் நானும் எழுதுவேன். அவன்கிட்ட சொல்லு, என்னமா அவன் ஒரு பக்கம் எழுதுனா நான் ஒரு பக்கம் எழுதுவேன், சரியா? பாத்தியாப்பா, எப்படிலாம் பேசுறான். இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேரு. இங்க பாரு, ஏன் நோட்ல தான் அவனும் எழுதுவானா? அது எப்படி ரெண்டு பேரும் எழுத முடியும்? ரெண்டு பேரும் ஒரு தட்டுல சாப்பிடுறோம், ரெண்டு பேரும் ஒரு பெட்டில தூங்குறோம். அப்ப ஒரு நோட்ல எழுத முடியாதா? போனே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கிறது ஒரு பாத்ரூம்ல தானே குளிக்கிறோம். அப்ப எழுதுறது ஒரு நோட்ல தானே எழுதணும். என்ன அறிவா பேசுறான் என் மவன். போமா, எப்ப பார்த்தாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அவன் எப்படி சொல்லுதான், நீ சரிங்கறியா? சரிதானே. நாம எல்லா வேலையும் ஒண்ணு போல செய்றோம். அப்ப எழுதுறது ஒரு நோட்ல எழுதினானே. யார் என்ன சொல்லுவா? உங்க டீச்சர் ஏதாச்சும் சொன்னா என்னைய கூட்டிட்டு போ, நான் பேசுறேன், சரியா? என் அறிவு தங்கம், என் கலச்சி என்ன அழகா பேசுது. எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோ. நல்ல ஆளுதான். எப்ப பார்த்தாலும் அவன் சொன்னா மட்டும் உனக்கு சரியா இருக்கும்னே. ஒரு நோட்ல எப்படி எழுத முடியும்? நான் பள்ளிக்கூடம் போறேன், அவன் வீட்டுல தானே இருக்கிறான். என்னாச்சு என் செல்லக்குட்டி அருண், ஏன் இப்படி கோவத்துல இருக்க? என்னாச்சுடா? நீயே கேளுமா. என் நோட்ல கிறுக்கி வச்சுட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒரு நோட்ல எழுதுவோம். நான் ஒரு பக்கம் எழுதுனா நீ ஒரு பக்கம் எழுது அப்படின்னு சொல்றான். டேய், எதுக்குடா அவன் நோட் எடுத்து எழுதுன? அண்ணன் பள்ளிக்கூடம் போறவன், நீ வீட்ல தானே இருக்க. உனக்கு அம்மா வேற நோட்டு தரேன். அதெல்லாம் முடியாது. நான் அண்ணன் நோட்ல தான் எழுதுவேன். நானும் அண்ணனும் ஒரு தட்டுல சாப்பிடுறோம். அப்ப ஒரு நோட்ல தானே எழுதணும். டேய், அவன் ஸ்கூலுக்கு போறான்டா. அவன் நோட்ல எழுதுனா எப்படி? அவங்க மிஸ் அவனை அடிக்க மாட்டாங்களா? என்னாச்சு? நான் என்ன சொல்லிட்டேன்? நீ இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க. அப்படியே பாக்குறதுக்கு பத்திரகாளியாட்டம் இருக்கு தெரியுமா? பாருமா, உன்னை எப்படி எல்லாம் சொல்றானே. சரி சரி, நான் உன் நோட்ல எழுதல, அதுக்காக நீ இப்படியே வீங்கிட்டு இருக்காதீங்க. ரெண்டு பேரும் மூஞ்சியும் பார்க்க முடியல. என்னடா நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த வாண்டு என்ன பேச்சு பேசுது? மண்டையில ரெண்டு கொட்டு வைங்க. அதெல்லாம் அப்பா அடிக்காதே. நீ தான் எப்பா பார்த்தாலும் ஏசிட்டே இருப்ப. அப்பா அடிக்க மாட்டேனப்பா. ஏய், அவன் ஏதோ தெரியாம எழுதியிருக்கான். அதுக்கு ஏண்டி இந்த வரத்து வர்ற? ஏன் ஐஸ் இப்படி கோவப்படுற? அவன் சின்ன பிள்ளை, தெரியாம எழுதியிருக்கான். பென்சில்கிட்ட தானே எழுதியிருப்பான். அதெல்லாம் அழிச்சு தரேன்டா. வாமா நம்ம போவோம். எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆமாடா அருண், வாடா. நான் உனக்கு தேங்காய் பாலும் இடியாப்பமும் செஞ்சு வச்சிருக்கேன். எவனாவது சாப்பிட வரட்டும், அப்புறம் இருக்கு. தேங்காய் பாலும் இடியாப்பமும் செஞ்சு வச்சிருக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே. கொஞ்சோண்டு தேங்காய் பூவை அப்படியே இடியாப்பத்துல போட்டு, அப்படியே அதுல கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்தி, அப்படியே மேல கொஞ்சம் சக்கரை போட்டு, அப்படியே குத்தினா நான் சாமி இங்க உட்காந்து அம்மா கையில சாப்பிட்டுக்குவேன். ஆமா, உனக்கு தருவேன். நீ இன்னைக்கு அவன் நோட்ல எழுதுனதுக்காக உனக்கு சாப்பாடே கிடையாது. நீ வாடா, நம்ம போவோம். அம்மா சொன்ன மாதிரி உங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது. என் நோட்ல கிறுக்கி வச்சல, எப்போ அழிச்சு தெரியும் அப்பதான் உனக்கு சாப்பாடு. எனக்கு சாப்பாடு கிடையாது, நம்ம யாருக்கும் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாமா. டேய், அண்ணன் கோவத்துல அப்படி சொல்லிட்டு போறான். நமக்கு சாப்பாடு வைக்காம இருப்பாளா அம்மா? அதெல்லாம் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும். நீ போய் சாப்பிடு, அம்மா வரேன். அப்படியா? சரிம்மா, அப்ப நான் போய் சாப்பிடுறேன். நீ சீக்கிரம் வா, சரியா? சரி தங்கம். ஏய், இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா சந்தோஷமா இருக்குல்ல. ரெண்டும் சண்டை போடுறதும் சரி, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதும் சரி, கேட்க கேட்க மனசுக்கு சந்தோஷமா இருக்குடி. இவங்க ரெண்டு பேரையும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும். அதுதான் என் ஆசை. ஆமாத்தான், இவங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கணும். அதெல்லாம் சண்டை போடாம இருப்பாங்க. நீ ஏன் கவலைப்படுற? இல்லத்தான், நான் ஐஸ்வர்யாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா அவ நேற்று எனக்காக பேசினத நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். எங்க அம்மாட்ட வாங்க வாங்கன்னு வாங்கிட்டா தெரியுமா? என்னடி சொல்ற? உங்க அத்தா இங்க வந்தா வெளியே வந்துட்டாளா? அச்சச்சோ, ஒளறி கொட்டிட்டனோ. ஆமாத்தான், எங்க மாமா ஜாமீன்ல எடுத்திருப்பாரு போல.
நேத்து வந்து கத்து கத்துன்னு கத்திட்டு போச்சு. ஐஸ்வர்யா உடலையே பிடிச்சி வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டா. அது சரி, அப்ப என்கிட்ட மறைச்சிருக்க. உங்க ஆத்தாக்காரிக்கு வேற வேலை என்ன? நேர ஜெயில இருந்து வந்த உடனே உன்னை பார்க்க வந்திருப்பா. ஆமாத்தான், அதுக்கு வேற வேலையே கிடையாது. இன்னும் என்னெல்லாம் வம்பளக்க போதோ தெரியல. அதை நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வம்பளக்க மாட்டா. இப்பதானே ஜெயில இருந்து வந்திருக்கா. நீ எதுக்கு கவலைப்படுற? நமக்கு எந்த கெடுதலும் வராது. எந்த கெடுதலும் பண்ணாட்டா சரிதான். ஆனா அவளுக்கு இன்னும் என் மேல ஆத்திரம் இருக்கும். என்ன பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி, விடுடி. கொலைக்கிற நாய் கடிக்காது. சரி வா, பசிக்க ஆரம்பிச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு தூங்குவோம். சரிதான், வாங்க. அத்தான், எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. உங்களை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏய் லூசு, எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். நீ இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் வராது. போதும் தான் நாம பட்ட கஷ்டம்லாம். இனிமையாது நாம சந்தோஷமா இருக்கணும். கவலைப்படாதடி, நாம சந்தோஷமா தான் இருப்போம். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நாம நல்லா தான் இருப்போம். நீ கவலைப்படாத. வா, ஐஸ் வேற காத்துக்கிட்டு இருப்பா. ஆமாத்தான், வாங்க. சாப்பிட்டுட்டு எடுத்து வைக்கணும், வாங்க. என்ன மேனேஜர் சார், வெளியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க இன்னைக்கு? எல்லாம் உனக்காக தான். ஏன்டா லேட்டு? என்ன ஃப்ரெண்டுங்கிற முறையில கேக்குறியா இல்ல மேனேஜருங்கிற முறையில கேக்குறியா? ஏய், நமக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு இந்த சாரதா கம்பெனியோட ஃபைல் கொடுத்திருந்தனே, எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஏய், அதை ஏன்பா இப்ப கேக்குற? அது அந்த மாலினி பொண்ணு நான் கரெக்ஷன் பண்ணிருந்தேன்னு சொல்லி வாங்குச்சு. இன்னும் ஏன் கைக்கே வரல. என்னடா நீ, வேலையில எல்லாம் இப்படி இருக்கலாமா? அவகிட்ட எதுக்கு கொடுத்த? நான் உன்கிட்ட தானே கரெக்ஷனுக்கு கொடுத்தேன். சாரிடா, இன்னைக்கு அந்த பொண்ணு வரட்டும், கொண்டாந்து உன் ரூம்ல கொடுக்க சொல்றேன். என்னடா, உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க? 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நீ வீட்டு பக்கம் வந்தா தானே தெரியும். எல்லாரும் இப்போ ஒரே வீட்டில தான் இருக்கோம். சந்தோஷமா இருக்கோம்டா. எப்படியோ, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். சரிடா, ஈவினிங் போகும்போது ஒன்னா போவோம். சரியா? நான் போய் வேலையை பார்க்குறேன். சரிங்க மேனேஜர் சார். ஏய், என்ன நக்கலா? வேலையை பாரு. சரிப்பா. குட் மார்னிங் சார். என்னம்மா நீ இப்படி லேட்டா வந்திருக்க? இப்பதான் மேனேஜர் வந்துட்டு போறாரு. அன்னைக்கு சாரதா கம்பெனியோட ஃபைல் உன்கிட்ட கொடுத்தல கரெக்ஷனுக்கு, அது நீ இன்னும் அவங்களுக்கு அனுப்பலையா? என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சத்தமே காட்டாம இருக்க. சாரி சார், ஐம் so சாரி. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த ஃபைலை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சாரி சார். என்னம்மா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற? எனக்கெல்லாம் தெரியாது. நீ மேனேஜரை பார்த்து அவர்கிட்டயே சொல்லு. சரிங்க சார், நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சரிம்மா. ஆளை பார்த்தா அளவு போட கழுவோ, வேலையை பார்த்தா இளவு மாதிரி இருக்கு. சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிக்க சொல்லி இவட்ட கொடுத்தா இவ நம்மளுக்கு டீப் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துருவா போல இருக்கு. மே கம் இன் சார்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். சார், நீங்கள் இந்த சாரதா கம்பெனியோட ஃபைல் கேட்டிருந்தீங்களா? சாரி சார், நான் அதை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் சார். என்னம்மா நீங்க இப்படி பதில் சொல்றீங்க? உங்ககிட்ட அவன் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்க இன்னும் அந்த ஃபைலை சப்மிட் பண்ணாம இருக்கீங்க. ஏமா இவ்வளவு டிலே? ஏமா டிலே? உங்ககிட்ட தானே கேட்குறேன். என்னாச்சு? என்னாச்சுமா? என்னவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. உங்களால முடியலையா? கொண்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படிலாம் இல்லை சார். ராவும் பகலும் ஹாஸ்பிட்டல்னு அலையிறேன். அதனால தான் டிலே ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ரொம்ப நாளாகவே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில். நான் தான் அவங்கள கவனிச்சுக்கிறேன். என்னம்மா சொல்ற? உங்க அப்பா எங்க? எனக்கு யாருமே இல்லை சார். எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பாவும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. நான் தான் எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிறேன். அதனால தான் என்னால் சரிவர இந்த வேலையை பண்ண முடியல. சாரி சார். நாளைக்கு நான் எப்படியாவது முடிச்சு உங்கள் கையில் சப்மிட் பண்ணிடுறேன். பரவாயில்லம்மா, நீ ஃபைலை ரிட்டர்ன் எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியதானம்மா? இல்லை சார், அந்த அளவுக்கு என்கிட்ட பண வசதியும் கிடையாது. நான் வேலை பார்த்து தான் வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
என் செலவு போக எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து எல்லாம் அதில் தான் போகுது. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் கூட பார்க்குறேன். சாரி சார், என்னால் முடியாம தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சாரிம்மா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த வயசுல உங்க அம்மாவை கவனிச்சுக்கிற, எந்த அளவுக்கு ஓடி ஓடி உழைக்கிற, உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா. குட் மார்னிங் மேம். அனிதா, நீ எங்க வந்த? இல்லை தான், இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன். அதான் சரி உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓகே சார், நான் போய் வேலையை பார்க்குறேன். சரிம்மா, நாளைக்கு மறக்காம ஃபைலை கொண்டு வந்துருங்க, சரியா? சரிங்க சார். வா அனிதா, உட்காரு. ஏன் முறைக்கிற? ஆமா, யார் இந்த சிலுப்பட்ட? புதுசா சேர்ந்திருக்கா போல, சொல்லவே இல்லை. அடியே, மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அவ சேர்ந்து 6 மாசம் ஆகுது. இப்பதான் நீ ஆபீஸ்க்கு வர்ற. அது சரி, அவளுக்கு இங்க என்ன வேலை? ஏய், அவகிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, 3 நாள் ஆச்சு, இன்னும் சப்மிட் பண்ணல. அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க அம்மா ஏதோ மென்டல் டிசார்டர்ல இருக்காங்களாம். அதனால அவ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையிறதுனால சரி வேற அதை பண்ண முடியலன்னா நீ பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கொண்டு வந்து கொடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சும்மா இருங்க தான், இந்த தேவையில்லாத சாக்கு பக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு அவ இங்க வந்து ஈனி இழிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களும் அவ கூட நின்று இழிச்சுக்கிட்டு இருக்கியே. ஏய் லூசு, உனக்கு என்ன பைத்தியமா? இது ஆபீஸ். ஆபீஸ் விஷயங்களை மட்டும் தான் பேசுவோம், வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அந்த பொண்ணு பாவம், அவங்க அப்பா அவங்க அம்மாக்கு பைத்தியன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாராம். அதான் சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்குதான் அவ கதையே எனக்கு தெரிய வருது. அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். நீ வேற ஏண்டி என்ன இன்னும் சந்தேகப்படுற? பின்ன சந்தேகப்படாம என்ன செய்ய? இனிமே அடிக்கடி ஆபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கும் போல இருக்கே. ஏய் என் செல்ல பொண்டாட்டி, உங்க 2 பேரை வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபடுறேன். இதுல 3வது வேறயா? ஏண்டி உனக்கு என் மேல இந்த சந்தேகம்? அதுவா, எங்க 2 பேரைய விட ஆளு நல்ல சிட்டு சினுக்குன்னு இருக்கல்ல, அதனாலதான் சந்தேகமே வருது. நீங்க வேற நல்லா வலிஞ்சு வலிஞ்சு பேசுறியே, அதான் அந்த சந்தேகம் இன்னும் கூடுதலா இருக்கு. ஏய் லூசு, ரொம்ப மேனக ஏன் ஊர்வசியே வந்தா கூட உன் அத்தான் உங்க 2 பேரை தவிர யாரு பின்னாடியும் போக மாட்டேன். சத்தியமா சொல்றேன்டி, என் மனசு பூரா நீங்க 2 பேர் தான் இருக்கியே. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. செயல்லையும் இருந்தா சரிதான். சரி சரி, வாங்க கிளம்புவோம், எனக்கு வேற வேலை இருக்கு. சரி சரி இரு, வர்றேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க. ஆம்பளையாலே கிடைக்காது போல வேலைக்கு. எங்க இருந்துதான் வருவாள்வளோ, நல்லா மெனிக்கிட்டு வந்து ஆபீஸ்ல உட்காந்துக்கிறாளுவா. அப்புறம் தான் சொந்த கதை சோக கதைன்னு சொல்லி இந்த ஆளை அப்படியே அவ பக்கம் இழுத்துக்கிறதுக்குள்ள பிளான போடுறா. யாரு என்ன ஏதுன்னு பார்க்கணும், விடக்கூடாது. நான் ஆச்சி வீட்டுக்கு போறேன். மாமா அன்னைக்கே உன்னை கூட்டிட்டு வரலன்னு கேட்டாங்க. அதான் நீயும் வர்றியான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் வர முடியாது. மாமாக்கு என்னைய பார்க்கணும்னா இங்க வர சொல்லு. நான் அங்கலாம் வரல. நான் அம்மா விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன். இல்ல, சொன்னா கேட்க மாட்டேன். மாமா வேலைக்கெல்லாம் போகும், நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். மாமா வேலைக்கு போனாலும் சரி, அங்கே போனாலும் சரி, என்னைய பார்க்கணும்னா இங்கே தான் வரணும். நான் அங்கெல்லாம் வரலன்னு சொல்லிடு. கீழே ரொம்ப தான் பண்ணுதே, உன் அழிச்சட்டியும் தாங்க முடியல. அண்ணன் வரட்டும், நான் அண்ணனே கூட்டிட்டு போறேன். அண்ணனை கூட்டிட்டு போறேன், அண்ணனை கூட்டிட்டு போறேன்னு மறந்துட்டியோ? நீ அண்ணன் மறந்தாலும் சரி, நான் வர மாட்டேன். அண்ணன் வந்தா அண்ணனே கூட்டிட்டு போ. என்னாச்சு, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே? நீ ஏன் காலமா சும்மா சும்மா மறந்துட்டே இருக்கா? மாமா கூட்டிட்டு ஆச்சி வீட்டுக்கு போவோம், நீயும் வா. அப்படின்னா நான் வர முடியாது. மாமாக்கு பார்க்கணும்னா இங்க வர சொல்லுன்னு சொன்னதுக்கு நாம சும்மா தானே வெட்டியா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுதா. ஏலே, நம்ம சும்மா தான் வெட்டியா உட்காந்துருக்கோம்னு நான் சொன்னனால நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தம். அனிதா, முதல்ல இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும். அருணை விட இவன் ரொம்ப சேட்டை பண்றான். அருண் சேட்டையே பண்றதில்ல, ஆனா இவன் பண்ற சேட்டை என்னால தாங்கவே முடியல. ஏய் என்னடி எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய ஏதாவது சொல்லிட்டே இருக்க? நல்லா சொல்லுமா, எப்ப பார்த்தாலும் இவளுக்கு என்னை ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். இன்னும் அண்ணா வரல, அப்பா வரல, எங்கம்மா எங்கப்பா போய் சுத்திட்டு வர? நீ இம்புட்டு லேட்டா வர? ஏலே, சும்மாவே உங்க ஆத்தாக்காரி எதையாவது ஒரு காரணம் எடுத்துக்கிட்டு கடுப்புல இருப்பா. நீ கூட மட்டும் தூண்டி விடுதியாக்கும். நீ லேட்டா தானே வர. நீ 5 மணிக்கு வரணும். நீ 6 மணிக்கு வந்தா பரவு லேட்டா வரேன்னு தான் சொல்லுவேன். இல்ல, நீ பிசாட்டி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே உங்க ஆத்தாக்காரி கடுப்புல உட்காந்துருப்பா. ஆபீஸ் வரைக்கும் வந்து கூடையே இழுத்துட்டு தான் வந்திருக்கா.
என்ன அனிதா அங்கேயே போயிட்டு வர? அடியே, இவர் சரியான ஆளு, இவரை நம்பாத. நான் போக போய் தானே எல்லாம் தெரியுது. என்னத்தான் பண்ணுனீங்க? என்னாச்சு? ஐசு, இவ சரியான லூசு. ஆபீஸ்ல ஒரு பொம்பளைய வேலை பார்க்க விட மாட்டேக்கா. என்ன பாடுபடுத்துதா? எல்லாம் ஆம்பளைங்களா வேலை பார்க்கணும்னா எப்படி ஆபீஸ் நடத்த முடியும்? ஏன் ஆம்பளைகளை வச்சு வேலை வாங்க முடியாதாக்கும்? ஏய், என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆபீஸ்ல ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு பொம்பளைக்கு கூட வேலை பார்க்கப்படாதுன்னா நாம வீட்டுல தான் உட்கார்ந்துக்கணும். என்ன அனிதா, அதான் சொல்றதும் சரிதானே? நீயும் நானும் வேலை பார்த்தவங்க தானே, ஏன் இப்படி பேசுற? அடியே, இவரை நம்பாத. நான் இவர் ரூம்குள்ள போகும்போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேளு. என்னத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏய், எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இவளுக்கு தான் யாருக்கிட்டையும் பேசினாலும் பொறுக்காத. பாவம் அந்த பொண்ணு. அவகிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, அதை கொண்டு வாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு அப்பா கூட இல்லையா, அம்மா மட்டும்தானா. அவங்களும் பைத்தியமா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே இந்த மகாராணி வந்துட்டா. வந்த உடனே இவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அதான் முறைச்சிக்கிட்டு நின்னா. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்பணும்ல. என்ன அனிதா இது? உன் சந்தேக புத்திக்கு அளவே இல்லையா? அத்தனை பத்தி உனக்கு தெரியாதா? நல்லா கேளு, அப்பவாது இவ மண்டையில உரைக்குதான்னு பாப்போம். ஆமா, இவரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அடியே, கொஞ்சமாவது புருஷன் மேல நம்பிக்கையை வைங்க. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா நான் என்னதான் செய்யறது? அதுவும் சரிதான். எதுக்கு உனக்கு இந்த வீண் சந்தேகம்? இவர் நடந்துக்கிறது அப்படித்தானே இருக்கு, சந்தேகம்லாம் இல்ல. ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அடிப்பாவி, ஜாக்கிரதைங்கிற பேர்ல என்னை போட்டு டார்ச்சர் பண்றதுதான் உனக்கு வேலையா போச்சு. என்னம்மா இவன்? நான் வரும்போதே பக்கத்து வீட்டு பையன் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னடா சொல்ற? இங்கதானே நின்னா, அதுக்குள்ளேயும் அங்கே எங்க போனா? எதுக்கு சண்டை போடுறான்? நீயே போய் பாரு. அவன் என்னமோ விளையாண்டுட்டு இருந்த பால நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சான். அதுக்கு எட பால இங்க போட்ட தரவே முடியாது அப்படிங்கிறான். அடப்பாவி, அதுக்கெல்லாமா சண்டை போடுவான்? இல்ல, வந்த உடனே என் மவனை ஏதாவது சொல்லிட்டே இருக்கணுமா? எம்மா, என்ன பிள்ளைகள்டி சண்டை போடுறான்? நீ என்னன்னே கேட்க மாட்டியா? இங்க பாரு, பள்ளிகளை விட்டு வந்த உடனே ஜெனிய பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றியா? ஏன் பாரு, இப்ப கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு வச்சிருந்தனா, இப்போ உன் பாரு குசும்பு பாக்ஸ். என்னல சொன்ன? ஏன் பாரு குசும்பு பாக்ஸா? உன் பாரு நம்மள கம்ப்ளைண்ட் பாக்ஸ், சண்டை பாக்ஸ், எல்லா பாக்ஸும் வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரன் பையன்ட்ட என்னத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க? பால் விளையாண்டா வீட்டுக்குள்ள தான் வரும். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா என்ன, நீ எடுத்து குடுத்துற வேண்டியதானே? அதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடுவியா? அது நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம பொருள், என்னத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள போடுதா? அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து விளையாட வேண்டியதானே? அவன் வீட்டுக்குள்ள போய் நம்ம என்னத்தையாவது போடுறோமா? போடலல. எப்ப பார்த்தாலும் இங்கேயே போட்டு போட்டு விடுதா. அன்னைக்கு அப்படிதான் ஆச்சி முதுகுல பாலை கொண்டு எரிஞ்சிட்டான் தெரியுமா? அதான் என்னன்னு சொல்லுது? ஆச்சி முதுகுல பாலை எரிஞ்சிட்டானா? எப்பவுல? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ பள்ளிக்கூடம் போயிருந்த. எப்பவுல யாதுலான நல்லா காப்ப. அப்புறம் என்னைய பார்த்து குசும்பு பாக்ஸ் எல்லாம் சொல்லுவ. டேய், அண்ணன் இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான். ஏன்டா சண்டை போடுறீங்க? ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வந்திருக்காரு. என்னமோ எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி சொல்ற. ஏன்பா நீயும் லேட்டு, அண்ணனும் லேட்டு, ரெண்டு பேரும் சேட்டை பண்ணிட்டே இருக்கீங்க. ஏல கோவப்படாதல. உங்க டீச்சர் இன்னைக்கு லேட்டா தான் விட்டாங்க. அதான் லேட்டு. வந்து குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே ஆச்சிட்ட பால் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்த. அதுக்குள்ளேயும் உன்னை எங்கன்னு பார்த்தா வெளியே போய் நின்று சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியா? அப்ப சரி சரி, உன் நோட்டு எனக்கு கொடு, நான் எழுதணும். இல்ல, நேத்து தானே சொன்னேன், ஏன் நோட்ல எல்லாம் எழுதக்கூடாது? உனக்கு பழைய நோட்டு தரேன், நீ அதுல எழுது, சரியா? அப்ப சரி கொடு. நானும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல. ஏம்மா, நீ எப்பமா பள்ளிக்கூடத்துல சேப்ப? சொல்லுமா, எப்பமா பள்ளிக்கூடத்துல சேப்ப? ஏம்மா, இவனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுலாம் சேர்த்தான். எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் சேர்க்காத, இவனை வேற பள்ளிக்கூடத்துல சேரு. என்கிட்டே சண்டைக்கு நிற்பான். ஏல, உங்க பள்ளிக்கூடத்துல தான் சேர்க்கணும். அப்பதான் தம்பியை நீ பாத்துக்குவே. வேற பள்ளிக்கூடத்துல எல்லாம் சேர்க்க முடியாது. என்ன பேசுற? வீட்டுல அவட எப்படி சண்டை போடுதான் பார்த்தலாம். பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் சண்டையா போடுவான். அப்படி எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. பாடுமா, என்னைய பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் சண்டைலாம் போட மாட்டேன்.
பாத்தியால தம்பி சண்டையெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிதான் உங்க பள்ளிக்கூடத்திலேயே தம்பியை சேர்ப்போம். சரியா? சரிம்மா. ஐயோ ஜாலி. அண்ணா வா நாம போய் விளையாடுவோம். சரில. எப்பா என்ன பேச்சு பேசுறானுங்க, ரெண்டு பேரையும் எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியல. அதெல்லாம் சமாளிப்போம். பசங்க வளர்ந்துட்டா எல்லாம் சரியாயிரும். ஆமாத்தான், அனிதா சொல்றது சரிதான். சரி அனிதா, நீ அத்தான்ட்ட பேசிட்டு நான் போய் டிஃபன் ரெடி பண்ணுதேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசிட்டு நான் போய் பண்ணுறேன். சும்மா இரு அனிதா, இன்னும் கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட்டில் இரு. கிச்சன் பக்கம்லாம் ஒன்றும் போக வேண்டாம். உன்னைக்கு ஆஃபீஸ் போனதே எனக்கு பிடிக்கல. உனக்கு எதுக்கு தனியாக எங்கேயும் போகாதன்னு சொல்லியிருக்கேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த லட்சுமி அக்காவை பார்த்து நாளாச்சே, அதான் அந்த பக்கம் போவோமேன்னு போனேன். அப்படியே சரி இவர் ஆஃபீஸ் பக்கம் தானே எட்டி பார்த்துட்டு வருவோன்னு போனேன். போன பிறகு தானே இவர் கூட்டு எனக்கு தெரியுது இனிமே அடிக்கடி போவோம்ல. ஆமாடி, உன்னை இனிமே பின்னாடியே முடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போறேன், போதுமா? ரொம்ப சந்தோஷம். அடிப்பாவி, என்ன பாடு படுத்தி எடுக்கிற. ஐஸ்வர்யாக்கு வராத சந்தேகம்லாம் உனக்கு வருது. அவளுக்கு என்னைக்கு தான் வந்திருக்கு, எனக்கு தான் இதெல்லாம் வரும். ஓவர் சந்தேகம் உடம்புக்கு ஆகாது. அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீ என்னத்துக்கு ஸ்கூல் பஸ்ல வர? நீ உங்க அப்பா கூட இது பைக்ல தானே போவ? ஆமால, என்னாச்சு நீ பைக்ல போகாம ஸ்கூல் பஸ்ல வந்துட்டு இருக்க? அது பாட்டி, எல்லாரும் பஸ்ல போறத பத்தி எனக்கு ஆசையா இருந்துச்சா, எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். அதான் எங்க அம்மாவும் சரி நீயும் ஆசைப்படுறல, உனக்கு ஸ்கூல் பஸ்ல போகணும்னா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல போல, பைக்ல போறதும் ஜாலியா இருக்கும் தெரியுமா? பைக்ல போனா ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதுக்காக எங்க அப்பா அலையணும். அப்புறம் எங்க அப்பாவுக்கு வேலைக்கு நேரம் ஆயிரும். அதான் எங்க அப்பா வேற இப்பதான் மேனேஜரா இருக்காங்க. அதான் வேண்டாம், நான் பஸ்ல போய்க்கிறேன். எல்லாரும் பஸ்ல போறாங்களா, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தெரியுமா? அதுவும் சரிதான், சூப்பர்ல. இல்ல கார்த்திக், உங்க அப்பா என்ன வேலை செய்றாங்க? எங்க அப்பா மாட்டு டாக்டர். மாட்டுக்கலாம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஊசி போடுவாங்க. அப்புறம் அன்னைக்கு கூட எங்க அப்பாட்ட ஒரு பூனை குட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதுக்கும் எங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு உடனே மருந்து கொடுத்தாரு. உடனே சரியாயிட்டு. டேய் கொழுக்கட்டை, நீ ஏன்டா அங்க உட்கார்ந்திருக்க? இங்க வாடா, நல்லா நாங்களாம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். நீ முன்னாடி டிரைவர் கிட்ட போய் உட்கார்ந்திருக்க. வாடா. இல்ல உன் பேர் என்ன கொழுக்கட்டையா? என்னத்துக்குல அவனை பார்த்து கொழுக்கட்டைன்னு கூப்பிடுதியே? பட்ட பேர் என்னத்துக்குல வைக்கியே? நீ ஏன் கேள, நாங்க ஒன்னும் அவனை கொழுக்கட்டைன்னு கூப்பிடல. அவன் பேரு மணி, நாங்க மணின்னு தான் கூப்பிடுவோம். அவன் தான் மணின்னு கூப்பிடாதீங்களே, நல்லா இல்ல. என் பேரு கொழுக்கட்டைன்னு கூப்பிடுங்க. ஏன்னா எனக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், அதனால கொழுக்கட்டைன்னு கூப்பிடுங்கன்னு அவன் தான் சொன்னான். நீ ஏன் காலு? இது லூசு பையல, யாராவது தனக்கு தானே பட்ட பேர் வச்சுக்குவாங்களா? என்னத்துக்குல உனக்கு அப்படி பட்ட பேரு? எனக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், அதான் கொழுக்கட்டைன்னு பேர் வைக்க சொன்னேன். உனக்கு கடுப்பு கவிதான்னு பேர் வச்ச மாதிரி எனக்கு நானே பேர் வச்சுக்கிட்டேன். இங்க பாரு, என்னைய பார்த்து கடுப்பு கவிதான்னு சொன்னேன், அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏமல எனக்கு பட்ட பேர் வைக்கிறிய? நான் என்ன கடுப்பாவா இருக்கேன்? ஏல அப்படிலாம் சொல்லாத. அன்னைக்கு முத நாள் ஏதோ விளையாட்டு சொன்னேன். அவன் நல்ல பிள்ளை தெரியுமா? அப்பெல்லாம் யாருக்கும் யாரும் பேர் வைக்காதீங்க, சரியா? ஏல அன்னைக்கு அந்த பிள்ளைய கடுப்பு கவிதான்னு சொன்னதே நீதான். இன்னைக்கு அந்த பிள்ளைய பார்த்தவொன்னே நீ யாருக்கும் யாரும் பேர் வைக்காதீங்கன்னு சொல்றேன். சரியான அழுதம்ல நீ. இல்ல அப்படிலாம் பேசாதல, நான் தான் தெரியாம ஏதோ அன்னைக்கு சொல்லிட்டேன். அந்த பிள்ளைய பத்தி தெரிஞ்ச பிறகு எனக்கு அவ பாவம்னு தோணுது. அதனாலதான் நான் எதுவுமே அவளை சொல்றது கிடையாது. ப்ளீஸ்ல அவளை எதுவும் சொல்லாதீங்க. அப்படி என்னல அவன் மேல உனக்கு அவ்வளவு பாவம்? அப்படி என்ன பண்ணாவா? இவ்வளவு கடுப்பு கவிதாக்கு அப்பாவே இல்லை தெரியுமா? அவங்க அம்மா தான் வேலைக்கு போய் கடுப்பு கவிதாவை பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அவங்க ஆட்சி வீட்டில் தான் இருக்கா தெரியுமா? பாவம்ல, அவங்க அப்பா அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது செத்து போயிட்டாராம். அதான் அவ அன்னைக்கு சொல்லிட்டு அழுத்திட்டு இருந்தாலும் கஷ்டமா ஆயிட்டு. அப்படி பேசாதல, சரியா? என்ன சொல்லிட்டு நிஜமாவா சொல்ற? ஆமால, அவ அம்மா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க தெரியுமா? அவங்க அம்மா தான் அவளை நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவ பாவம், அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, சரியா? கோட்டிக்கு இந்த
போறதுனால எங்க அம்மாக்கு நேரமே இருக்காது. எங்க ஆச்சி தான் செஞ்சு தரும். எப்போ வாழ்தான் எங்க அம்மா செஞ்சு தரும். நீ லீவ் நாள்ல எங்க வீட்டுக்கு வா, எங்க அம்மா சூப்பரா செஞ்சு தரும். சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ல. இந்த வாரம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சூப்பரா செய்வாங்க தெரியுமா? இட் இஸ் ஸ்டேல் ராணி, நீயும் வரியா? என்னைக்குல ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வீட்டில் இருப்பேன். மற்ற நாள்ல நான் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வரட்டா? லூசு, லீவ் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தாண்டி. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நம்ம ஜாலியாக விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே என் தம்பி கூடயும் விளாண்டுட்டு நம்ம சாட்டி இருப்போம். சரியா? என்னன்னு சொல்ற? உனக்கு தம்பி இருக்கானா? அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரல? ஆமாட்டி, என் தம்பி பள்ளிக்கூடத்துல சாப்பாங்க. அவன் பாரு ஒரே சோட்டை பண்ணுவான். என்னையா அடிச்சிருவானா பாத்துக்கோடி. என்னன்னு சொல்ற? உன் தம்பி கிட்ட அடி வாங்குவியா? ஆமாட்டி, அவன் கோவம் எது கொட்டாலும் அவனுக்கு கோபமா வரும். சில நாள் என்னையே அடிச்சு வச்சிருவான். சரி, சின்ன பையன் சொல்லி நானும் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சூப்பர்ல, நீதான் உன் தம்பிய நல்லா பாத்துக்கிற. இன்னும் பேச்சுவார்த்தை முடியலையா? வாங்க, ஸ்டாப் வந்துட்டு ஒவ்வொருத்தரா இறங்குங்க. கோபாலனே, நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க தம்பி நேரம் இருக்கு. காலையிலேயே 2 வடைய பிச்சு போட்டுட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு வந்தேன். இனிமே போய் தான் சாப்பிடணும். ஐயோ கோபாலனே, பிரேக்ஃபாஸ்ட்லாம் கரெக்டா சாப்பிடணும். நான் டிபன் பாக்ஸ் தரேன், நீங்க சாப்பிடுறீங்களா? இந்த சின்ன வயசுல எவ்வளவு அறிவா பேசுற. நான் போய் சாப்பிட தான் போறேன். உனக்கு கிளாஸுக்கு நேரம் ஆயிரும். உங்க மிஸ் வந்துட்டாங்க. நீங்க கிளம்புங்க. ஓகே கோபாலனே, ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். போய் சாப்பிடுங்க. சரியா? சரிடா. ஏய் வாங்க, எல்லாரும் போவோம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. கோபாலனே, சூப்பரா போடுறீங்க தெரியுமா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இரு தம்பி. நானே சும்மா ஒரு நேர போக்குக்காக பாடுவேன். எனக்கு எங்க குரல் நல்லா இருக்கும். ஐயோ கோபாலனே, இந்த தடவை ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்ல, அப்ப உங்களை நான் மிஸ் கிட்ட சொல்லி பாட வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. சூப்பரா பாடுறீங்கனே. போ தம்பி, நீ வேற. எனக்கு வெக்கமா வருது. நான் சும்மா நேர போக்குக்கு பாடுவேன். சரி சரி, உனக்கு கிளாஸ்க்கு நேரம் ஆயிரும். போயிட்டு வா. ஓகே கோபாலனே, ஈவினிங் மீட் பண்ணுவோம். போய் சாப்பிடுங்க. சரியா? சரிப்பா. இந்த சின்ன வயசுல இந்த பையன் எவ்வளவு அன்பா பேசுறான். நல்ல பிள்ளை. நமக்கும் ஒண்ணு வாச்சிருக்கு. யாருக்கிட்ட போய் சொல்ல? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. ஏ அனிதா, வா வா. என்ன, நான் தான் உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. சூப்பர் பாட்டு என்னக்கா. பழைய பாட்டு தான். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமாட்டி, இப்பவும் வார்த்தையில போட்டு கொல்லத்தனை செய்யறானுங்க. டிங்கு டிங்கு டொங்கு டொங்கு டங்கு டங்குன்னு என்னத்த போடுறானுவோ. பழைய பாட்டு தான். சும்மா இருக்கிற நேரம் இப்படி போட்டு விட்டுட்டு என்னத்தையாவது படிப்பேன். நம்மளுக்கு என்ன பாட்டு படிக்கவா தெரியும்? காலேஜா கத்துத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் ஒரு ஆர்வ கோளாறுல இப்படி படிக்கிறது தான். ஐயோ அக்கா, நமக்கு எப்படி படிக்க தெரியுதோ அப்படித்தான் நாம படிக்க முடியும். நம்ம என்ன பாட்டு படிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி என்ன கற்றுக்கிட்டா வந்திருக்கோம். நம்ம வீட்டில் போட்டுட்டு நம்ம நேர போக்குக்கு படிக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்கு? சரி, அதெல்லாம் போகட்டும். உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ அக்கா, உடம்பெல்லாம் சரியாயிட்டு நல்லா இருக்கும். வேற என்ன கவலை? இப்போ பையனும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். நேரமே இல்லை. நானும் உங்களை பார்க்க வரணும்னு நினைப்பேன். எங்கே நேரமே இல்லை.
அதான். அதுக்கு என்ன அனிதா, பிள்ளைகள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டுனா எங்க நேரம் இருக்கும்? ஸ்கூலுக்கு போன பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம். அப்புறம் வீட்டு வேலையில செய்யத்தான் நேரம் சரியா இருக்கும். அதை விட உன் சின்ன மவன் உன்னை விட்டுட்டு நகரவே மாட்டுக்கானமே. நேத்து தான் ஐஸோட அம்மாவை பார்த்தேன். அவ சொல்லிட்டு இருந்தாவோ உன்கிட்ட தான் நல்லா ஒட்டிக்கிறானா, நீயும் அவனை நல்லா பார்த்துக்கிறன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தேட ஆரம்பிச்சிருவான். தூங்கிக்கிட்டு இருந்தான். அதான் ஐஸ்வர்யாட்ட சொல்லிட்டு உங்களை பார்க்கலையே, பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். அப்புறம் உங்க ஆத்தாக்காரியே செயலுக்குள்ள வச்சியாமே, அவ திரும்பவும் வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. அவ எங்கக்கா செயலுக்குள்ள இருப்பா? அவ பண்ண அட்டுழியத்துக்கு தூக்கி உள்ள வச்சாலும் வெளியே வந்துட்டா. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமாக்காரர் தான். என்ன செய்ய, அவளுக்கு தான் நல்ல காலமா இருக்கு. எதுக்கிட்டே கவலைப்படுத? நீ கெட்டவளா இருக்கும் போதே நீ நல்லா தான் இருந்த. இப்ப நீ நல்லவளா மாறி இருக்க. இனி உனக்கு என்ன கவலை? நீ சந்தோஷமா தான் இருக்க போற. உன் வாய் முகத்தம் என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். அதெல்லாம் உனக்கு எந்த கெடுதலும் வராது. நீ நல்லா இருப்ப. நீ எதுக்கு கவலைப்படுற? உன் வாழ்க்கை இனிமே சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் என்ன, உன் நாத்தனார்காரி 1,00,000 ரூபாய வாங்கிட்டு போனால கொடுத்தாளா இல்லையா? அதை ஏன்டி கேட்குற? என் புருஷன் கடனை வாங்கி கொடுத்துட்டு கண்ணுமொழி பிதுங்கிக்கிட்டு வராரு. அவ காசை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாம நடு வீட்டில் உட்காந்து பிரியாணியும் சோறும் தின்னுக்கிட்டு இருந்தா. இவரை கூட்டிட்டு போய் காட்டின பிறகு அவருக்கு பக்குன்னு ஆயிட்டு மனுஷன் வீட்டில் வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்தாரு. எனக்கு பயமாயி போச்சு. போய் ஒளிதா என்னத்தையும் பண்ணி தொலைக்க. இனிமே அவ மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கடனை கட்ட முடியாம கட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்லுத? என்னக்கா சொல்ற? இப்படி இல்லாம இருப்பாள்வோ? கூட பிறந்த தம்பி நாசமா போட்டு நினைக்கிறாளுவல. இவ்வளோலாம் நல்லா இருப்பாளுவடா? இவ்வளோ இன்னும் நாசமா தான் போவாளுவோ. அத சொல்லு. கூட ஒன்னா பிறந்தவன் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்காத பொம்பளைய இவ்வளோ என்ன பொம்பளைய இவ்வளோல தூக்கி வச்சு அடுப்புக்குள்ள சுடத்தான் செய்யணும். எவ்வளவு திமிர் இருந்தா என் புருஷன் கடம்படட்டும் நாசமா போட்டும் நினைப்பாளுவோ. இவ்வளோ நல்லா இருந்துருவாளுவளா? களவாணி முண்டைய இன்னும் நாசமா தான் போவாளுவோ. சரிக்கா, நீ வைத்தறிச்சப்படாத. உனக்கு ஏதாவது பண தேவை இருந்தா சொல்லு, நான் வேணா அவர்கிட்ட வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அனிதா, நான் பாத்துக்கிறேன். நாம பழகின பழக்கத்துக்கு ஊடையில பணம் வந்தா நல்லா இருக்காது. அது சண்டையில போய் தான் முடியும். என்னால முடியும். எப்படியோ நான் வட்டிக்கு விட்டுருக்கேன். அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கடனை அடைச்சிருவேன். கடனோட வாழ்க்கைய நடத்த முடியாது. என்ன செய்யறது? அவரு உழைச்சி கொண்டு வர்றது இங்க வீட்டுக்கே பிள்ளைகள படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சரியாயிருது. மிச்சம் மிதிய கொஞ்சம் கொஞ்சம் அங்க அக்கம் பக்கம் கும்பிட்டு வச்சிருப்பேன். அத பெரட்டி கிரட்டி அவர்கிட்ட கொடுத்து எப்படியாவது கடன் அடைக்கிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத. ஐயோ அக்கா, நீ என் கூட பிறக்காட்டாலும் நீ எனக்கு அக்கா தான். உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா சொல்லு, நான் உதவி பண்றேன். இப்படியெல்லாம் மறுகிட்டு இருக்காத. எனக்கு உன்னை பார்க்கவே சங்கடமா இருக்கு. ஐஸ்வர்யா கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவா. அனிதா, நீ சொன்னதே போதும். நீ நல்லா இருப்பட்டி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவை இருந்தா உங்களை விட்ட வேற யாருக்கிட்ட போய் கேட்க போறேன்? சரிக்கா, உனக்கு தேவை இருந்தா கண்டிப்பா சொல்லு. நான் உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன்? சரிக்கா, நானும் கிளம்புறேன். இந்த சின்ன பைய எந்திரிச்சிட்டானா என்னதான் தேடுவான். ஐயோ, வந்தவளுக்கு ஒரு காப்பி தண்ணியை கூட போட்டு கொடுக்காம இப்படி கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் பாரு. இரு, காப்பி போட்டுட்டு வரேன், குடிச்சிட்டு போலாம். ஐஸ்வர்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐஸ் வேற போட்டு வச்சிருப்பா. நான் உன்னை எட்டி பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். நீ ஒரு நாள் சாகாசமா அங்க வந்து உட்காந்து பேசு. இங்க இருந்துட்டு எனக்கு அந்த பேய முழிச்சிருவானோன்னு திக்கு திக்குங்கி. நேத்து கூட எங்கேயோ போயிட்டு வரும்போது அம்மா வெங்கன்னு போட்டு அவளை தொந்தரவு பண்ணியிருக்கான். அதனால நான் கிளம்புறேன். நீ இன்னொரு நாள் வா, சரியா? பரவாயில்லையே, உன் புள்ள தேடுறதோட இவன் தான் ரொம்ப தேடுறான் போல. ஐயோ அக்கா, அவன் ஐஸ்வர்யாட்ட இருந்துக்குவான். இவன் நான் இல்லாமே இருக்க மாட்டான். ரெண்டும் எனக்கு பிள்ளைங்க தானே. இவனை என் பிள்ளையா தான் பார்க்குறேன். பரவாயில்ல அனிதா,
நீ பிரிச்சு பார்க்காம ரெண்டு பிள்ளைகளையும் ஓம் பிள்ளைகள்னு சொல்ற பாரு. இந்த வார்த்தை யாரு சொல்லுவா? இந்த உலகத்துல தாம் பெத்த பிள்ளையை தவிர வேற யாரையுமே, ஏன் தாம் பெத்த பிள்ளைய கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இப்படி பேசுறத நினைச்சா எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நீ ஆச்சரியப்படுறதெல்லாம் தப்பில்ல, நீ அங்க வந்து பாரு, அப்ப தெரியும் அவன் எப்படி என்கிட்ட ஒட்டிக்கிறான்னு. அவனை எப்படி நம்ம தூர போக சொல்ல முடியும்? அவன் தான் எனக்கு பிள்ளை, அப்புறம்தான் அருண். கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா அதுவே போதும். சரிக்கா, அப்ப நான் வரேன்னு. சரி அனிதா, போயிட்டு வா. பிள்ளைங்க லீவ்ல இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நான் வாரேன். சரிக்கா, வா. இல்ல, உங்க வீட்டுக்குள்ள என் பால் விழுந்துட்டு எடுத்து கொடு. இல்ல, உனக்கு பால் விளையாடுறதுக்கு வேற இடமே கிடையாதா? உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நாங்க எடுக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது. நீ கிளம்பு. இல்ல, நான் உன் அண்ணன் கூட படிக்கிறேன், நீ மரியாதை இல்லாம பேசுற. இல்ல, எங்க வீட்டுக்குள்ள பால் போட்டு சொல்லாம இவருக்கு மரியாதை வர கொடுக்கணுமாம்டா? ஆற புண்ணி படுவ மாத்துக்க. ஒழுங்கா ஓடி போயிரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய், ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போ, அம்மா பேசிக்கிறேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தப்பட்டா ஆச்சு மேல பால் எறிஞ்சா, இன்னைக்கு திரும்பவும் வீட்டுக்குள்ள பால் போட்டு எடுத்து கொடுங்கறா. பெரிய இவனா? இல்ல, உள்ள போல. இதெல்லாம் ஒரு விஷயமா? அதுக்கு ஏம்ல அவங்கிட்ட சண்டை போடுத? நானே சண்டை போடுதேன். அவன்டா இங்க நம்ம வீட்டுக்குள்ள மாடி மாடி எரிஞ்சிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத. நீ போ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா அங்க. தம்பி, நீ வீட்டுக்கு போப்பா, நான் பாலை தேடி எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே ஆண்டி. நீ என்கிட்ட பேசாத. எப்ப பாரு யாராவது ஏதாவது சொல்லிட கூடாது. உடனே அதை செய்றேன் இதை செய்றேன். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். இல்ல, ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்குலாம் இப்படி சண்டை போடுவியா? எது ஒண்ணும் இல்லாத விஷயம்? அவன் பாலை தூக்கி தூக்கி போறான், நீ மட்டும் ஒண்ணுமே கேட்காத. என்னாச்சு? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கியே? ஐயோ அனிதா, என்னால இவனை சமாளிக்கவே முடியல. இனி எங்க போனாலும் இவனையும் கூட்டிட்டு போ. என்னால இவனை பார்த்துக்கவே முடியல. எப்பவுமே இப்படிதான், எதையாவது சொல்லிட்டே இருப்பா. நீ கேட்காத. நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? ஏண்டா, என்னாச்சு? அந்த பக்கத்து வீட்டு பையன் வாளை தூக்கி தூக்கி போறான். இவன் அவனுக்கு தேடி எடுத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் வேணும்னே பண்ணுதான். இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. சரிடா, கோவப்படாத. அம்மா வந்துட்டேல்ல, அம்மாவட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். சரியா? சரிம்மா, இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன். நீ எங்கேயாவது போனா என்னையும் கூட்டிட்டு போ. சரியா? சரிடா, வா உள்ள போவோம். குட் மார்னிங் கவிதா. எங்க நின்னுட்டு இருக்க? இங்க தான் அருண் எங்க வீடு இருக்கு. வரியா? ஓ, இங்க தான் உங்க வீடு இருக்கா? சரி, நீ இங்க நின்னுட்டு இருக்கியே, எதுக்கு நின்னுட்டு இருக்கன்னு கேட்டேன். நான் எங்க அம்மா கூட கடைக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு வரியா? டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போலாம். குட் மார்னிங் ஆண்டி, எங்க வீட்டுக்கு வாங்க, டீ தரேன், குடிச்சிட்டு அப்புறமா போங்க. இல்லம்மா, அருணுக்கு ஏதோ நோட்டு வேணும்னு கேட்டான், அதான் கடைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னொரு நாள் வரானே. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? இன்னைக்கு லீவ் தான். எங்க அம்மா அதனால வீட்டுல தான் இருக்காங்க. இல்லாட்டி எங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஏன், உங்க அப்பா இல்லையா? ஐயோ அம்மா, சும்மா இருமா, நான் அப்புறமா சொல்றேன். பரவாயில்லடா, விடு. ஆண்டி, எனக்கு அப்பா இல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா செத்து போயிட்டாங்களாம். எங்க அம்மா தான் என்னைய பார்த்துக்கிறாங்க. அச்சோ, ஐயோ சாரி செல்லம். ஆண்டி தெரியாம கேட்டுட்டேன். சரியா? அதுக்கு என்ன, இனி உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், கவலைப்படாத. அருண் கூட எங்க வீட்டுக்கு வா. சரியா? தேங்க்யூ ஆண்டி. நான் ஒரு நாள் அருண் கூட வரேன். சரியா? நீங்க கடைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கடைக்கு போங்க, நேரம் ஆயிரும்ல. கவிதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. கவிதா, அப்புறம் நான் இன்னொரு நாள் உன்னை கூப்பிட வரேன். நீ என் கூட எங்க வீட்டுக்கு வா. சரியா? சரி அருண். அருண், அன்னைக்கு டீச்சர் அடிச்சாங்களே, அது இந்த அம்மாவா? ஆமாடி, இந்த அம்மா தான் டீச்சர் சொப்புன்னு அடிச்சிட்டாங்க. நான் சொன்னோம்ல ஒன்றும் மாதிரியே இருப்பாங்கன்னு, பார்த்தியா? இந்த அம்மா தான்
உன்னை மாதிரியே இருக்காங்களோ? ஆமாண்ணே, சூப்பரா பேசுறாங்க. ஆனா கோபமும் என்ன மாதிரியே படுவாங்க போல. சரி சரி, அவங்க கேட்ட போறாங்க, சொல்லிடாத. சரி டி. என்னாச்சு, ரெண்டு பேரும் ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? அச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாமா கடைக்கு போலாம். சரி சரி, வரேன் என்னம்மா. ஏன் கவிதா? ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி, பாய் அருண். சரி, நீ வீட்டுக்கு போ. சரி அருண். இங்க பாரு, கொடுத்த வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டேன், இப்படி சுத்திட்டு அலையிற. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீ அவனை கூட்டிட்டு தானே எங்கேயாவது சுத்த போயிருக்கணும். எத்தனை நாளா இப்படி உனக்காக காத்து கிடக்கிறது? உன்னால முடியுமா முடியாதா? நான் சொல்றதை கேளுங்க. அவர் என் வழக்குள்ள வரவே மாட்டுக்காரு. அன்னைக்கு தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளேயும் உங்க மக வந்துட்டு என்ன ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு உடனே புருஷனை இழுத்துட்டு போயிட்டு நான் என்ன செய்யட்டும்? அவ அப்படித்தான் பண்ணுவா. அவ சந்தேகப்படணும் தானே இதையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். அவளை சந்தேகப்பட இப்பதானே வச்சிருக்க, வேற என்ன நடத்தியிருக்க? அவனை உன் வலைக்குள்ள கொண்டு வான்னு சொல்லி எத்தனை நாளாச்சு? அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியா இல்லையா? அவர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் அவ்வளவு சீக்கிரம் என் வலையில உள்றவர் மாதிரி எனக்கு தெரியல. ஏய், உன்னால முடியலன்னு சொல்லு, அதை விட்டுப்பட்டு அவனை பத்தி சொல்லாத. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ஆம்பளையும் அப்படி யோக்கியவானும் கிடையாது. அவனை வலையில உள்ள வைக்கிறதுலாம் ஈஸி தான். நீ அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும், அவன்கிட்ட நெருங்கி பழகணும். அப்படி ஏதாவது பண்ணினியா? இல்லல்ல, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆமாண்டி, எனக்கு புரிஞ்சுக்க முடியல. உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லு. நீங்க அவரை உங்க மருமகனா பாக்குறீங்க. தூர நின்று ஒரு ஆளா பாருங்க. அவரு எங்க கம்பெனில எல்லாருக்கிட்டையும் பழகிறத வச்சுதான் நான் சொல்ல முடியும். அவரை அவ்வளோ சீக்கிரம்லாம் கவுக்க முடியாது. ஆளை பார்த்தா அளவு, வேலையை பார்த்தா இளவுன்னு சும்மா வச்சிருக்காங்க. நீ ஆள் மட்டும்தான் அழகா இருக்க, வேற ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. உன்னை நம்பி பிரயோஜனம் கிடையாது மாதிரி தான் இருக்கு. நீ எல்லாம் எதுக்கும் காரியத்துக்காக மாட்ட போல எல்லாம் இருக்கு. டேய் நில்லுடா, ஓடாதடா. டேய் என்னம்மா சொல்லுமா, எங்கடா ஓடுற? பொருடா, நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன், பொருள் எல்லாம் எடுத்துக்கிறேன், அப்புறமா நோட் எடுக்கலாம். எனக்கு ஒரு நோட்டு, தம்பிக்கு ஒரு நோட்டு எடுத்துட்டு 2 பிஸ்கட், தம்பிக்கு ஒரு பிஸ்கட், எனக்கு ஒரு பிஸ்கட் எடுத்துட்டு வருவேன். சரியா? நீ இங்கேயே நில்லு. டேய், கடைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. உன்னை நான் எங்க தேடுறது? இந்த கடையில 5 ரூபா இருக்கு. நான் எந்த ரூல் இருந்தாலும் ஒன்னே கண்டுபிடிச்சு வந்துருவோமா. நான் எங்கேயும் போக மாட்டேமா. சொன்னா கேட்க மாட்டேன், அடி வாங்க போறப்பாரு. ப்ளீஸ்மா, நான் போயிட்டே இருக்கேன், நீ எப்பனாலும் வந்துட்டே இரு. சரியா? டேய் நில்லுடா, சொன்னா கேட்க மாட்டான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நோட் எடுக்கலான்னு வந்தா இங்க வந்து நிப்பியா? ஆமா, யார் அது? யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கு, யார் அது? ஏலே, கடைக்கு 1000 பேர் வருவாவா, அவ யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேள்வி கேட்பியோ? ஆமா, நீ ஒத்தையில இங்க எங்க சுத்தி தொலைத்த? யார் கூட வந்த? அதெல்லாம் நீ ஒன்னும் கேள்வி கேட்க வேண்டாம். எங்க அம்மா தான் உங்ககிட்ட பேச விடன்னு இருக்குல்ல, பின்ன என்ன? நீ இங்க எங்க சுத்தி தொலைத்த? தள்ளி போ, நான் போய் பிஸ்கட் எடுக்கணும், அப்புறம் எனக்கு நோட்டு வாங்கணும், எல்லாம் எடுக்கணும். நீ தள்ளிக்கோ. அம்மா, அது யாரு? ஏலே, எவ்வளோ எனக்கு என்ன தெரியும்? திரும்ப திரும்ப யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஏலே, ஜூஸ் பாட்டில் எங்க இருக்குன்னு கேட்டேன், அது ஒரு தப்பா? நல்லா ஆத்தாளுக்கு மேல போட்டு குடையுமா. நீ யார் கூட வந்த அதை சொல்லு. டேய், கண்டவங்க கிட்டலாம் உனக்கு என்ன பேச்சு? நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பேசல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளி போன்னு சொன்னேன். இதுதான் யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன், யாருன்னே தெரியல, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கு. ஆத்தாளுக்கு மனுக்கும் வேற வேலை இல்லையோ? சும்மா கடை பக்கம் வரக்கூடாது. கடைக்கு 1000 பேர் வருவாவோ போவாவோ, எவ்வளோ நிக்கிறதுனா யாரு என்னன்னு விசாரிக்கிறானே, எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் தயாராகவும் இல்லை. தள்ளிப்போ. ஆமாட்டி, உனக்கு ஆத்தா கெட்டவள் ஆயிடுவா, ஊர்ல உள்ளவளாம் நல்லவள் ஆயிடுவா. டேய் வாடா, நம்ம போவோம். குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை மேடம், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதான் வந்தேன். ஓ சரி சரி, வாங்கிட்டு கிளம்பு. ஓகே மேடம். யாருமா இது? இவங்கள உனக்கு தெரியுமா? அப்பாவோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. சரி வாமா, நம்ம போவோம். சரிடா. இங்க பாரு, உன்னை இனியும் சேர்த்து பார்த்துட்டா. இனி வேற வினையே வேண்டாம். அவன் மண்டக்குள்ள இப்பவே சந்தேகம் ஓட ஆரம்பிச்சிருக்கும்.
இனி அவளுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கோ, புரிஞ்சுச்சா? நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். ஏதோ தப்பா இருக்கே. அது எப்படி? அம்மா அங்க இருந்தா, அந்த பொண்ணும் அந்த நேரத்தில் அங்க இருந்தா, அது எப்படி? ஏதோ தப்பு நடக்குது. அவ திங்ஸ் வாங்க வந்தேன்னு சொன்னா, ஆனா எந்த பொருளையும் எடுத்த மாதிரி தெரியல. இந்த அம்மா இந்த அருண் பையன்ட்ட கேட்டா தெரியும். அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் தெளிவா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இல்லைன்னு சொல்லுதுன்னா, அப்பா இவ யாரு? எப்போ ஆஃபீஸில் சேர்ந்தான்னு இவர்கிட்ட முதல்ல விசாரிக்கணும். ஒருவேளை அவளை இந்த அம்மா தான் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்குமோ? என்னம்மா சோறு பொங்காம அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்க? எனக்கு அருண், அம்மா இப்போ உன்கிட்ட ஒன்று கேட்க போறேன். அதுக்கு நல்ல ஞாபகம் வச்சு பதில் சொல்லணும். சொல்லுவியா? என்னம்மா கேளு. கேட்டாதானே சொல்ல முடியும். நான் மறக்கலாம் மாட்டேன். என்னன்னு கேளு. நாம கடைக்கு போனோமே, அப்ப ஆச்சி கடையில் நின்றுட்டு இருந்துச்சு. நீ போகும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? நான் பிஸ்கட் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வழிக்குள்ள ஆச்சி நின்றுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அந்த அக்கா ஒருத்தங்க நின்னாங்களா, அவங்க கிட்ட ஏதோ கோபமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருந்துச்சா? அப்போ ஞாபகம் வந்துட்டு. அப்போ நான் காட்டேன், என்ன இங்க நின்றுட்டு இருக்க, தள்ளி போ, நான் பிஸ்கட் எடுக்கணும், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கடையில 1000 பேர் இருப்பாங்க, நான் யாருக்கிட்ட பேச போறேன், நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா சொல்ற? நீ பார்க்கும்போது அந்த பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டா இருந்துச்சு? ஆமாம்மா, ஏதோ கோவமா பேசிக்கிட்டே இருந்துச்சு. நான் கேட்டதுக்கு ஒன்றும் பேசல, யாரோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமா கேட்குற? என்னாச்சு? டேய், நிஜமா தான் சொல்றியா? நீ பார்க்கும்போது பேசிக்கிட்டு தான் இருந்துச்சா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுடா. ஆமாம்மா, நான் பார்க்கும்போது 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா என்னைய பார்த்த உடனே பதறி போய் அதெல்லாம் ஒன்றும் பேசலையா, யாரோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுமா. ஓ அப்படியா? சரி சரி, நீ போ, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சரிம்மா. இவர் சொன்னாரு அந்த பொண்ணு 6 மாசமா இங்கே தான் வேலை பார்க்கணும். ஆனா அவளுக்கும் இந்த அம்மாக்கும் எப்படி பழக்கம்? ஒருவேளை அவளை இந்த அம்மா வேலைக்கு வச்சிருந்தாலும் இப்பதானே ஒரு 10 நாளா வச்சிருக்கணும். அது எப்படி 6 மாசமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்க. என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி கோவமா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, நானும் அருணும் கடைக்கு போயிருந்தோம். அந்த நேரம் எங்க அம்மா அங்க கடையில ஒருத்தி கூட நின்று பேசிக்கிட்டு இருந்துச்சு. அருண் போய் கேட்டதுக்கு அதெல்லாம் யாரும் இல்லையே, கடையில 1000 பேர் இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசி அனுப்பிடுச்சு. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? யார் அது? யாரா இருந்தா உனக்கு என்ன? ஏங்க, அன்னைக்கு நான் உங்க ஆபீஸ்க்கு வரும்போது ஒருத்தி கிட்ட நின்று இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டு இருந்தீல, மாலினியா கோலினியா, அவ பேர் என்ன பேரு? எனக்கே அவ பேர் என்னன்னு மாலினி வனிதா என்னமோ ஒன்று சொன்னீங்களே, என்ன பேரு அது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவ கூட தான் கடையில் நின்று பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அவளை எங்க அம்மா தான் வேலைக்கு வச்சிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், அவ 6 மாசமா எங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறா. நீ என்ன சந்தேகம்? எல்லாத்துக்கும் சந்தேகம் தான் படுவியா? அவ தச்சையில கடைக்கு வந்திருப்பா. உங்க அம்மாவும் எதேச்சியா வந்திருக்கலாம். எதுக்கும் நீ முடிச்சு போடுற? இல்லைங்க, இந்த அனிதா ஒன்று மேல சந்தேகப்பட்டுட்டானா அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அவகிட்ட விசாரிச்சா உண்மை தன்னால வெளியே வரும். நீங்க கம்முன்னு இருங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா தான் அவளை அங்க வேலைக்கு வச்சிருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தாலோ எப்போ வந்தாலோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவும் அவளும் பேசிக்கிட்டு இருந்தது உண்மைதான். எங்க அம்மா ஏதோ சொல்லியிருக்கு, அதுக்கு இவ ஆடுறா. நான் என்ன ஏதுன்னு அவகிட்டயே விசாரிச்சுக்கிறேன். ஏய், நீ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி உளராத. பாவம் அந்த பொண்ணு. அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லை, மென்டல் டிசார்டர்ல அவங்க அம்மா அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிடுது. நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஏங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளோ ஒருத்திக்கு பாவப்பட்டு என் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்க நான் தயாரா இல்லை. சும்மா இருங்க, என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுக்கிறேன். உங்க அம்மாவை நம்பவும் முடியாது தான். ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் சொன்னேன். நீங்க வாயை மூடிட்டு இருங்க, நான் விசாரிச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல.
சரிடி, நானே டயர்டாகி வந்திருக்கேன். வந்த உடனே இந்த பிரச்சனையை கிளப்பணுமா? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன அனிதா, ஏன் இப்படி கோவமா இருக்க? அத்தான், இந்தாங்க காஃபி. அவளுக்கு வேற வேலை வேணுமே, எதையாவது ஒண்ணு இப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. நீதான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. கொண்டா, தலை வலிக்கு, காஃபியை குடிக்கட்டும். ஆமாங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கல, அவ மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டா. அடியே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ ஏன் தப்பா நினைக்கிற? பின்ன நான் உயிர் போற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா எதையும் கண்டுக்காம இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏய், உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? உங்க அம்மா என்னனாலும் பண்ணட்டும், அதுலலாம் நான் விட மாட்டேன். என்ன, அவ வலையில நான் சிக்கிடுவேன்னு பயப்படுறியா? என்னாச்சு அனிதா, என்னாச்சு? அன்னைக்கே சொன்னல, இவர் ஆபீஸ்ல ஒருத்தி வேலை பார்க்கறான்னு. இன்னைக்கு நானும் அருணும் கடைக்கு போயிருக்கோம். அங்க அவளும் எங்க அம்மாவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அருண் பையன் யாருன்னு கேட்டதுக்கு, என் கடைக்கு 1000 பேர் வருவாங்க, எனக்கு என்ன தெரியும்னு எங்க அம்மா மழுப்பி இருக்கு. அப்போ இவர்கிட்ட வந்து சொல்லும்போது எங்க அம்மா தான் அந்த பிள்ளைய வேலைக்கு வச்சிருக்கணும்னு சொன்னா, இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 6 மாசமா வேலைக்கு பார்க்குறா, எனக்கு அவளை பற்றி தெரியும்னு சப்போர்ட் பண்ணுதாரு. அத்தான், அனிதா இந்த அளவு கோவப்படுறானா ஏதாவது விஷயம் இருக்கும். நீங்க இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, கவனமா இருங்க தான். ஐயோ ஐசு, நீயுமா? நான் பாத்துக்கிறேன். இவ சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா. முதல்ல இவகிட்ட சொல்லு, எதுனாலும் சமாளிச்சுக்கலாம். எங்க மாமியா அப்படித்தான் பண்ணுன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் பாத்துக்கலாம். அந்த பொண்ணு நல்லவ, அதுதான் சொன்னேன். பாத்தியா, நான் சொல்ற எதையாவது காதுல வாங்குறாரா? அந்த பொண்ணு நல்லவனே அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுல தான் மும்முரமா இருக்காரு. சரி அனிதா, முதல்ல அந்த பொண்ணை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிப்போம், பொறுமையே இரு. இவர்கிட்ட பேசி வேலை கேட்காது, அவளை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிப்போம், அப்புறம் இருக்கு இவருக்கு. என்னாச்சுமா, எதுக்கு கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லம், உங்க அப்பா சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேக்காரு, அதான். நீ சொன்ன பேச்சையே கேட்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் அம்மாட்டே சண்டை போட்டுட்டு இருப்பியா? அம்மா வாமா, அண்ணன் பிஸ்கட் தர மாட்டான். டேய், இங்க ஒருத்த இம்பட்டு நேரம் வந்து நிக்கிறனே, எதையாவது கண்டுக்கிறியா? நேரம் உங்க அம்மாட்ட தான் ஓடுவேன். அம்மாட்ட தான் ஓடுவேன். முதல்ல அருண் பிஸ்கட் தரல, நீ வந்து என்னன்னு கேளு. என்னடா சொல்ற? உனக்கு சேர்த்து தானே வாங்கிட்டு வந்தான். அதெல்லாம் அப்படிதான் சொல்லியிருப்பான், நீ வா. சரிடா. பாரு, நாமெல்லாம் சொன்னமே சிரிச்சாளா? மகனை பார்த்த உடனே தான் அவளுக்கு சிரிப்பு வரும். ஆமாத்தான், அவ எப்பவுமே அப்படித்தானே. சரி, போய் குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி ஐசு.